விக்ரமன் அவர்களின் இயக்கத்தில் சோலோ ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்து நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற படத்தில் நடித்தார். ஆனால் படம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறாமல் போகவே மேலும் மனதளவில் சோர்வடைந்திருந்த ஆனந்தபாபு மீண்டும் பழைய நட்பு வட்டாரத்தோடு பழக ஆரம்பித்து எப்போதாவது என்றிருந்த மது பழக்கத்தை மீண்டும் தீவிரமாக தொடர ஆரம்பித்துள்ளார். இதனால் பழையபடி பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்து வருடத்திற்கு 2-3 படங்களில், அதுவும் நண்பனாக, அண்ணனாக, 2ஆம் நிலை கதாபாத்திரங்களில் நடித்தவர் 1999இல் முழுமையாக திரையுலகில் இருந்து ஒதுங்கினார். இப்படி திரை வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்த ஆனந்தபாபு பாடும் வானம்பாடி படம் வெளிவந்து ஹிட்டான 1985லேயே தந்தை நாகேஷ் அவர்களின் விருப்பப்படி அவர் பார்த்திருந்த சாந்தி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவரது திருமணத்தில் சில சுவாரஸ்யமான மறக்க முடியாத நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்பது நம்மில் பலருக்கும் தெரியாத ஒன்று. அது என்னவென்றால், ஆனந்தபாபுவின் மனைவி சாந்தியின் உண்மையான பெயர் மரிய பெட்ரிஷியா